அல்லேலூயா. 73ஆம் சங்கீதத்தின் 24வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அல்லேலூயா. இந்த மகிமை என்பது கணம் என்று பொருள்படும். அல்லேலூயா. மகிமை என்பது கணம், சொல்லுங்க, கணம் என்று பொருள்படும். கணம் என்று சொன்னாலே தமிழ் மொழியாக்கத்தில் கூறப்படுகிறது மரியாதை. அல்லேலூயா. கணம் என்று சொன்னாலே தமிழ் மொழியாக்கத்தில் மொழிபெயர்ப்போமானால் மரியாதை என்று பொருள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமீன் சோத்திரம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறாரு, நான் என்ன நிலைகள் ஆனாலும் முடிவிலே நான் என்ன செய்யணும், மரியாதைக்குரியவனாய் உம்முடைய சமூகத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நான் மரியாதைக்குரியவனாய் அல்லது உம்மூலமாய் வரவேற்கப்படத்தக்கவனாய் நான் காணப்பட வேண்டும். எப்போ அப்படின்னா முடிவிலே. அல்லேலூயா. முடிவிலே என்று சொன்னாலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், அந்த முடிவிற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் காத்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முடிவு. அல்லேலூயா. ஒரு முடிவு. அமீன் சோத்திரம். அந்த முடிவை எதிர்நோக்கி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிவு நேரத்திலே அல்லேலூயா நீங்களும் நானும் மரியாதைக்குரியவர்களாய் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அங்கீகரிக்கப்படுவதற்கும் ஏதுவானவர்களாய் நீங்களும் நானும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய பயணத்தை என்ன செய்யணுமா, ஓடி முடிக்க வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கும் பயணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருப்பது என்னது, பயணம். ஆகையினால்தான் பரிசுத்த வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது யாத்திரை என்று. ஆமாம், யாத்திரை. அதைத்தான் யாத்திரை ஆகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்களேன், நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோமா, யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். அதை அமீன் சோத்திர தமிழ் மொழியில் இன்னும் நீங்கள் தெள்ள தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யாத்திரையில் ஆனாலும் சரி, பயணத்தினாலும் சரி, முடிவிலே அமீன் மரியாதைக்குரியவர்களாய் அவரால் வரவேற்கப்படத்தக்கவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமாம், அதனால தான் இந்த தேவ மனிதன் சொல்றாரு, ஆமீன், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை என்ன செய்யும், மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியான பரலோக ராஜ்யத்திற்குள் தகுதியை உடையவர்களாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ மனிதன் என்ன அமீன் சோத்திரம் அந்த வசனத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், உமது ஆலோசனையின்படி. அல்லேலூயா. மரியாதைக்குரியவர்களாக நீங்களும் நானும் இறைவனால் வரவேற்கப்படுவதற்கு தகுந்த அல்லது தகுதியை உடையவர்களாய் காணப்பட வேண்டுமானால் இந்த தேவ மனிதன் அறிந்து புரிந்து உணர்ந்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி. அல்லேலூயா. அப்போ அவரால் வரவேற்கப்படத்தக்க அமீன் சோத்திர மனுஷர்களாக அல்லது மனுஷிகளாக அல்லது தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனை அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனையில் உடன் நிற்கிறவன் யார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு அவருடைய ஆலோசனைக்கு உடன் நிற்கிறவர்கள் இல்லவே இல்லை. அதனால தான் சொல்றாரு, அவருடைய ஆலோசனையில் உடன் நிற்கிறவர்கள் யார், நத்திங், இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனத்தில் தேவ மனிதன் தெளிவாக ஆசாப்பின் சங்கீதத்தின் வழியாக இந்த ஆசாப் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. அல்லேலூயா. உங்கள் ஆலோசனையின்படி என்னை நடத்துங்க ஏசப்பா. உங்கள் ஆலோசனை எனக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா.
இன்றைக்கு காலையில கூட கர்த்தர் என்னோடு பேசினார். மனிதனுடைய ஆலோசனை எனக்குள் தோன்றி வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தின் சுத்திகரிப்பின் பணிகளிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது திரும்பவும் ஒரு நபரிடத்தில் கர்த்தர் பேசும்படி கூறினார். அப்பொழுது என்ன பேசினேன்? அந்த நபரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அமீன் சோத்திரம், எனக்காக அமீன் சோத்திரம் அந்த பாத்திரத்தை நான் உபயோகப்படுத்தும்படி நான் அழைத்து கொண்டு வந்திருக்க, மாமிசீகத்தின் படி அந்த மகன் கூறின வார்த்தைகளுக்கு நீ ஒத்து போனாயே, திரும்ப என் மகனை நீ என்ன செய், தொலைபேசியில் தொடர்பு கொள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் நடுவில் அந்த நபருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆவியானவர் என்னோடு உணர்த்தினார். ஆவியானவருடைய ஆலோசனையை நான் உணர்ந்தேன் என்று கூறினேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நபரிடத்தில் நான் சொன்ன வார்த்தை மாமிசத்தின்படி எனக்கு தென்பட்ட என்னுடைய புத்திக்கு சோத்திரம் எட்டின ஆலோசனைகளை நான் செய்தேன், அவைகளை கை கொண்டேன். ஆனால் ஆவியானவருடைய ஆலோசனை அல்லேலூயா என்னோடு பேச துவங்கினது. அல்லேலூயா. ஆகினாலே அந்த ஆலோசனையை உங்களிடத்து நான் கூறுகிறேன் என்று சொல்லி நான் விடை பெற்றேன். அதைத்தான் இந்த ஆசாப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு கூறுகிறார். ஆண்டவரே, மகிமையில் நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், மரியாதைக்குரியவனாய் நீர் என்னை வரவேற்க வேண்டுமானால், மதிப்பிற்குரியவனாய் உம்மால் வரவேற்கப்பட வேண்டுமானால், உங்க ஆலோசனையின்படி நான் நடத்தப்பட்டால் ஒழிய உம்மால் மரியாதைக்குரியவனாகவும் மதிப்பிற்குரியவனாகவும் வரவேற்கப்படத்தக்கவனாகவும் நான் காணப்படவே மாட்டாண்டவர. என்னுடைய புத்திக்கு எட்டின ஆலோசனையின்படி, என்னுடைய இருதயம் விரும்பின ஆலோசனையின்படி, என்னுடைய மாமிசம் விரும்பின ஆண்டவர் எண்ணங்களின்படி நான் வாழ்வேன் என்று சொன்னாள், மரியாதைக்குரியவனாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் வரவேற்கப்படத்தக்கவனாய் காணாமல் போய்விடுவேனே என்று இந்த ஆசா தேவ சமூகத்திலே மிகுந்த சோதரம் அனுதாபத்தோடு விசனத்தோடு வேதனையோடு கூறுகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை அவர் கூற வேண்டும்? நீங்களும் நானும் உற்று கவனிக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தைகளை ஆவியானவர் நம்மிடத்தில் பேச வேண்டும் அல்லது ஆசாப்பினிடத்தில் பேச வேண்டும்? அல்லேலூயா. ஏன் இந்த ஆசாப் தேவனோடு கூட முறையிட வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே கற்றறிந்து கொள்ளப் போகிறோம். வேதாகமத்தில் நீங்கள் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் என்ன செய்கிறேன்? தண்டிக்கப்படுகிறேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் என்ன செய்கிறேன்? தண்டிக்கப்படுகிறேன். வாதிப்புனா என்ன? தண்டிப்புனா என்ன? உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிந்த அளவில் சொல்லுங்களேன். வாதிப்பு என்று சொன்னால், ஒரு நபருக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு சோத்திரம் மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு, அல்லது இருதயம் நோகுகிற அளவிற்கு, அல்லது சரீரம் வேதனைப்படுகிற அளவிற்கு ஒரு வார்த்தைகளை நீங்கள் கூறியிருப்பீர்களானால், அது உங்களை வாதிச்சுக்கிட்டே இருக்கும், அல்லது பாதித்து கொண்டே இருக்கும். அல்லது அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை எதிர்நோக்கி கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மிடத்தில் பட்சமாய் நின்று ஒரு பொருளை கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லி அவங்க புறப்பட்டு போன பிற்பாடு இல்லைன்னு சொல்லிட்டோமே என்று வாதித்து கொண்டே இருக்கும். மனதும் உள்ளமும் உணர்வுகளும் வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நாள்தோறும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். காலைதோறும் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், காலைதோறும் நான் என்ன செய்கிறேன்? தண்டிக்கப்படுகிறேன். தண்டிக்கப்படுகிறதுன்னா என்ன? அல்லேலூயா. தண்டிக்கப்படுகிறது அப்படின்னா சோத்திரம், செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறது அது வேற,
ஆனால் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறது வேற. அல்லேலூயா. அப்போ செய்த குற்றம் என்னது? என்னிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் என்னிடத்தில் வந்து அணுகி கேட்ட பொழுது நான் கொடுக்க மறுத்து விட்டதினால் என்னுடைய மனது என்ன செய்கிறது? வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வாதிப்பினால் நான் என்ன செய்கிறேன்? தண்டிக்கப்படுகிறேன். தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆமாம், தண்டிப்பு என்று சொன்னாலே ஆமீன் சோதர தண்டனை என்று பொருள்படும். அல்லேலூயா. ஆமாம், தண்டனை என்று பொருள்படும். தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், தேவையற்ற நிலைகளிலே எதிர்பாராத பொருளாதார நஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாம் சில நேரம் நம்ம என்ன செய்யும்? வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். இந்த தண்டனையின் புறம்பிலிருந்து நான் எப்பொழுது மீட்படைவேன் ஆண்டவரே? அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வறுமை அமீன் சோத்திர வறுமையிலே நாம் உழன்று தவித்து கொண்டிருக்கிற பொழுது, சிறுமையிலே உழன்று தவித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்போம்? இதற்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா? இதற்கு முடிவே வராதா? அல்லேலூயா. இந்த வறுமையின் ஆண்டவரின் நிலை தீராதா? அல்லேலூயா என்று தேவனிடத்தில் முறையிட்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த தேவ மனிதன் ஆசா தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு பகுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 18வது வசனத்தை வாசியுங்கள். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் அவர்களை விழும்படி செய்கிறீர். அல்லேலூயா. விழ பண்ணுகிறீர். ஆமாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் என்ன செய்வீர்? அவர்களை விழ பண்ணுகிறீர். விழ பண்ணுகிறீர். ஏன் இந்த ஆசா இவ்விதமாய் கூற வேண்டும்? நீர் அவர்களை விழ பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஆமாம், விழ பண்ணுகிறீர். தேவ சமூகத்தில் இவர் வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறார். நாள்தோறும் வாதிக்கப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்? காலைதோறும் தண்டிக்கப்படுகிறார். இந்த ஆசா சொல்றாரு, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களிலே விழ பண்ணுவீர். அல்லேலூயா. நீ பண்ணுகிறீர் ஐயா. அதை யார் தடுக்க முடியும்? அவர்களை நீர் விழ பண்ணுகிற பொழுது யார் அவர்களை தடுக்க முடியும்? அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் இந்த தேவ மனிதன் முறையிடுகிறார். அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 2வது வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. தப்பிற்றுனா என்ன அர்த்தம்? சறுக்கலுக்கு தப்பிற்று. ஆமா. அல்லேலூயா. கடந்த ஒரு 10 தினம் நினைக்கிறேன், தவமணி அம்மானு ஒரு அம்மா அந்த வாசற்படியில் அந்த காலு சறுக்கிருச்சு. ஒரு செகண்டு தான். அல்லேலூயா. அவங்க விழுவதற்கு ஒரு செகண்ட் தான். அதான் சொல்றாரு, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே என்ன செய்தது? தப்பிற்று. ஒருவேளை அதில் நான் விழுந்திருந்தோம்னா என்ன சம்பவித்திருக்கும்னே தெரியாதே. அல்லேலூயா. சற்று சொல்லுவாங்க. ஆமாம், மரணத்திற்கு எனக்கும் ஒரு துளி அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சற்றே தப்பிற்று. இந்த ஆசா தேவனிடத்தில் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. பிரசங்க வாக்கியத்தில் பார்த்தோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. மரியாதைக்குரியவர்களாய், வரவேற்கப்படத்தக்க அமைக்குரியவர்களாய், ஆண்டவரே நீர் என்னை வரவேற்க வேண்டுமானால் உம்முடைய ஆலோசனை எனக்கு அவசியம் தேவை. உம்முடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தும். அல்லேலூயா.
உலக மனுக்குலத்தின் ஜனங்களினுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதும், உறவுகளினுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதும், உடன் பிறந்தோர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதும் நாங்கள் தவிர்த்து விட்டு உம்முடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று இந்த ஆசான் தன்னுடைய தேவனாகிய கிறிஸ்துவினிடத்தில் முறையிடுகிறார். கிறிஸ்து இயேசுவின் இடத்துல. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ மனிதன் ஆசா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யாரோ செய்த குற்றத்திற்கு, யாரோ செய்த தப்பிதங்களுக்கு இவர் முறையிடுகிறார். நாள்தோறும் என்ன செய்கிறேன்? பாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன் என்று 14வது வசனத்தில் சொல்றாரு. 18வது வசனத்தில் சொல்றாரு, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அப்புறம் 2வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அல்லேலூயா. இவர் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய ஆலோசனையின்படி வழிநடத்த படுவதற்கு அனைவரும் முன் வருவதில்லை, முனைந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் அவரோடு இணைந்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. முன் வருவதில்லை, முனைந்து கொள்வதில்லை, இணைந்து கொள்வதும் இல்லை. ஆகையினால தான் அந்த ஆசா இவ்விதமாய் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறார்? சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு 4 வசனத்தை வேகமாக வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இந்த ஆசா தன்னோடு வாழுகிற ஜனங்களுடைய சுபாவத்தை சுட்டி காட்டுகிறார். எப்படி சுட்டி காட்டுகிறார்? தன்னோடு வாழுகிறவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? அவர்கள் சீர்கட்டு போய், என்ன கெட்டு? கெட்டு போயின்னு வெறுமையா சொல்லல, சீர்கட்டு போய். எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கு பார்த்தீங்களா இந்த மைக்கு ப்ராப்ளம். சீர்கட்டு போய். அல்லேலூயா சொல்லுங்களேன். கெட்டு போயின்னு வெறுமனையா சொல்லியிருக்கலாம். அவர்கள் சீர்கட்டு போய் சொல்றாரு, அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்களா? அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார். அகந்தன என்னது? ஆந்தல்ல, அகந்த சொல்லுவாங்க. அகம்பாதம் பிடிச்சவங்க. அல்லேலூயா. ஆணவம் பிடிச்சவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அகந்தையாய் என்ன செய்கிறார்களாம்? கொடுமையை பேசுகிறார்கள். சொல்லிட்டு சொல்றார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறாங்களாம்? இருமாப்பாய் பேசுகிறாங்க. ஒரு மாப்பா பேசாம இருமாப்பு. சில நேரம் பிள்ளைகளை குடும்பத்தில் நம்ம பேசுகிறத பார்த்துருக்கிற கிண்ணறக்காரி. என்ன காரி? கிண்ணறம் போட்டுக்கிட்டே இருப்பா. வைராக்கியம் பிடிச்சுக்கிட்டே இருப்பா. இருமாப்பா பேசிக்கிட்டே இருப்பா. ரெண்டகம் பிடித்தவள், இரண்டகம் கொண்டவன். அல்லேலூயா. இருமாப்பாய் பேசுகிற, அல்லேலூயா, கொடுமையை பேசுகிறார்களாம். எப்படி? அகந்தையாய் கொடுமையை பேசி இருமாப்பாவும் பேசுகிறாங்களாம். இந்த ஆசாவுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாய் இருந்ததினால்தான் இந்த ஜனங்களுக்காகவே இவர் என்ன செய்கிறாராம்? நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்படுகிறாராம். அல்லேலூயா. ஒரு ஃபைட் நடக்குன்னு வைங்களேன், ஒரு சண்டை போட்டவங்க 2 பேர் ஒரு செகண்டில் பேசி ஐக்கியப்பட்டு விடுவாங்க. விளக்கு பிடிச்சவங்க மாட்டிக்கொள்ளுவாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? விளக்கு பிடிக்கிறவங்க போய் மாட்டிக்கிடுவாங்க. சண்டை இப்போ எங்கே போயிடும்? விளக்கு பிடிச்சவன்ட்டு திரும்பிடும். நாங்கள் சண்டை ஓடுவோம், கூடிக்கிடுவோம், சண்டை ஓடுவோம். இப்போ உனக்கு என்ன? நீ 3வது மனுஷனுக்கு இங்கே என்ன வேலை? சண்டை பலமாக இங்கே என்ன செஞ்சிடும்? திரும்பிடும். உன்னோட ஒன்று அடித்து தலையை உடைச்சி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய், அல்லேலூயா, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைய வேண்டிய நிலைமைகள் காணப்படும். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிக்கிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார்.
ஆசாவுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்ததா? ஆமா, சீர்கட்டதா இருந்ததா. சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆசா தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் கொண்டவர்களை நீர் ஆண்டவரை திருத்தும், நீர் திரும்ப செய்ய ஆண்டவரை. அந்த சுபாவங்களை விட்டு அவர்கள் விலகி போகச் செய்யும், தப்பி போகச் செய்யும் என்று தேவ சன்னிதானத்தில் இவர் முறையிடுகிறார். அடுத்து 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறாங்களாம். கண்கள் எப்படி இருக்குது? கொழுப்பு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கண்கள் எப்படி இருக்கிறதா? கொழுப்பு நிறைந்ததா இருக்குதா. சரீரத்தின் அவயவங்களில் கொழுப்பு எங்க இருக்கும்? சொல்லுங்களேன். கண்களுக்குள்ள கொழுப்பு இருக்குது. இங்க வேதம் சொல்லுது கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எங்க இருக்கும்? பாடியில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த ஆசா தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறாரு, எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஜனங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 2வது பார்த்தோம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. எடுப்பாய் பார்க்கிறது. கண்களுக்குள்ள என்னது இருக்குது? கொழுப்பு நிறைந்தது. கண்ணு கொழுப்பு நிறைந்ததா இருக்குதான். சில நேரம் சொல்லுவாங்க, ரொம்ப கொழுத்து போனாப்பா. அல்லேலூயா. கொழுத்து போனா கண்ணுலாம் தெரியுமா இப்போ? அல்லேலூயா. ஆமாம், சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அல்லேலூயா. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விரும்புவதை பார்க்கல அதிகமாக செய்கிறாங்க, நடந்தேறுகிறாங்க. எந்த வகையில் நடந்தேறுகிறாங்க? உமக்கு விருப்பமில்லாத காரியங்களிலே நடந்தேறுகிறார்கள். அவங்க நடந்தேறுகிற அல்லது நடக்கிற அல்லது நடந்து போகிற காரியங்கள் உமக்கு அது எப்படி இல்லை? விருப்பமாக இல்லாத அளவிற்கு காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, வேத வசனம் இன்றைக்கு உங்களுக்கு தெல்லை தெளிவாய் கூற காரணம் என்னன்னா, சோத்திரம், இந்த தேவ மனிதன் சொல்றாரு, அமீன் சோத்திரம். முதலாவது பார்த்தோம், சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். 2வது பார்த்தோம், அப்படி கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது என்று சொல்லுகிறார். 3வது ஒரு பகுதியை வாசிக்கலாம். 6வது வசனம், ஆகையால் பெருமை சரப்பணியை போலவும் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளுமா, கொடுமை ஆடையை போல அவர்கள் என்ன செய்கிறதாம்? மூடிக்கொள்ளும். ஆடையை போல மூடிக்கொள்ளுகிறதாம். என்னது என்னது ஆடையை போல மூடிக்கொள்ளுகிறது? கொடுமை. கொடுமை ஆடையை போல மூடிக்கொள்ளும். சில நேரம் நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்து ரொம்ப கொடுமைப்படுத்தாத அப்படிமாங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க மாமியார் ரொம்ப கொடுமைக்காரி அப்படிமாங்க. சில வீட்டில் மருமகளை பார்த்து கொடுமைக்காரிமாங்க. அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? நீ இருப்பதற்கு அவர் இருந்து நீ என்ன செஞ்சிடலாம்? போய் சேர்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். ரொம்ப கொடுமைக்காரி. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆசாப்புக்கு முன்பதாக வாழ்ந்த ஜனத்தினுடைய சுபாவங்களை குறித்து உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பகுதியை வாசிக்கலாம். 9வது வசனம், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்களாம். வாயை திறந்து வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. நாவு ஒரு இடத்துல மட்டும் இல்லையா, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. வானம் மட்டும் வாயை திறந்து எட்ட பேசுகிறார்கள். நாவு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, உலாவுகிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதினால நான் இவர்களுடைய ஆலோசனையில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, சற்றாகிலும் அடிபணிந்து விடவே கூடாது, அல்லது கீழ்ப்படிந்து விடவே கூடாது, இவர்களுடைய ஆலோசனைகளுக்கு உடன்படவே கூடாது என்று சொல்லி இந்த ஆசா சொல்லுகிறாரு. ஆமென் சோதர என்னை அங்க சொல்றார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. ஆமா, இந்த கேள்வி இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஆமா, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, ஆமா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். சொல்லுங்க பாப்போம், யாருடைய ஆலோசனை? ஆமா, உம்முடைய ஆலோசனை. ஒரு குடும்பத்தில் பிடிக்காதவங்களை கண்டா நம்ம பிள்ளைகள்கிட்டே சில தீமையான ஆலோசனை சொல்லி கொடுப்போம். என்ன ஆலோசனை சொல்லி கொடுப்போம்? அவங்க கூடலாம் நீ பேசாத, பழகாத. அல்லேலூயா. நாங்கள் முன்பதாக ஒரு 10 வருடங்கள் ஊழியம் செய்த ஒரு பகுதியில் ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. அவங்க நல்ல ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போகக்கூடிய பிலீவர்ஸ். அந்த குடும்பத்தில் தாய் தகப்பன் ஒரே ஒரு குமாரன். அந்த குமாரனுக்கு சோத்திரம், நல்ல கவனிங்க, உடன் பிறந்தவர்களே இல்லை, பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை, ஒரே ஒற்றைக்கு ஒரு மகன். இந்த ஒற்றைக்கு ஒரு மகன். தந்தை தாயார் அமீன் சோத்திரம் இங்கே நாங்கள் ஊழியம் செய்த பகுதியில் இருக்கிறாங்க. அந்த தம்பி சென்னை பகுதியில் இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு வருகிற பொழுது தன்னுடைய தகப்பன் உடன் பிறந்தவர்கள், தகப்பனுடைய உடன் பிறந்தவர்கள் தகப்பனிடத்திலும் தாயிலிடத்திலும் என்ன செய்ய மாட்டாங்க, உறவு வைத்து கொள்ள மாட்டாங்க. கசந்து கொள்ளுகிறாங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்க, எரிச்சலோடு இருக்கிறாங்க, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் பொதுப்படையான ஒரு மனிதன் என்பதை 24 வயது நிரம்பின இளைஞனுக்குள் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீ பொதுப்படையான மனுஷன்பா. அவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு கூட்டிக்கிட்டு நீ எப்போவாய்கள் ஒரு முறை வந்து போகிறாய். எல்லாரிடத்திலும் சகஜமாய் பேசு, பழகு என்று ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு தந்தை தாயினுடைய ஆலோசனையை அப்படியே கொஞ்சம் அகற்றிவிட்டு தேவ ஆலோசனையின்படி தன்னுடைய தகப்பனுடைய உடன் பிறந்தவர்களோடு சகஜமாய் பேசுகிறது, பழகுகிறது அவன் வைத்து கொள்ளுகிறான். புரியுதுங்களா? புரியலையா? அப்ப யாருடைய ஆலோசனை அந்த இளைஞன் கேட்கிறான்? கர்த்தருடைய ஆலோசனை. என்றைக்காகிலும் தகப்பனுடைய உடன் பிறந்தவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இணைந்து கொள்ளுவார்கள். ஆனால் பகையாளியாய் நான் மாறிவிடுவேன். நான் இளைஞன், வளர்ந்து வரக்கூடிய பிராய ஆமென் ஸ்தோத்திரம் உள்ளவன். பெற்றோர்கள் என்றைக்காகிலும் ஒரு முறை தோத்திரம். ஆமாம், சொல்லுவாங்களா, ஆட்டுக்கறிக்கு சண்டை போடுவாங்களாம், கோழிக்கறிக்கு கூடி கொள்ளுவாங்களாம். சொல்லுங்க, அப்படி தானே சொல்லுவாங்க? அடிச்சுக்கிடுவாங்க. பார்த்தீங்களா? ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிடுவாங்களாம், கோழிக்கறிக்கு கூடிக்கிடுவாங்களாம். அப்போ முற்பிதாக்களை நாம் பார்த்தால் வளர்ந்து வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கை அல்லது லைஃபு பரிதவிக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டு விடுவேன் என்று சொல்லி அவன் தந்தை தாயினுடைய ஆலோசனை ஒரு புறத்தில் கேட்கிறதை போல கேட்டுக்கொண்டாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களோடு கூட சகஜமாய் பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இதை செய்கிறான்? முடிவிலே மகிமையில் என்னை அவர் சேர்த்து கொள்ளணும் அல்லது ஏற்றுக்கொள்ளணும். எங்கே போகுது அவன் மனநிலைகள்? 24 வயது நிரம்பினவனுக்கு. அல்லேலூயா. முடிவில் இயேசு என்ன ஏற்றுக்கொள்ளத்தக்க தகுதியை உடையவனாய் நான் காணப்பட வேண்டும். ராதாமா, ஆமா, அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் வரவேற்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களாய்? மரியாதைக்குரியவர்களாய், கனத்திற்குரியவர்களாய், மதிப்பிற்குரியவர்களாய், மகிமையில் அவரோடு சேர்த்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தகுதியை பெற வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதும் ஆவலோடு ஆமென் வாஞ்சையோடு விருப்பத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த ஆசா தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கும். உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி. அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய ஆலோசனை ரொம்ப வெகு 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 குறைவாக இருக்குது. தேவ ஆலோசனைக்கு உடன் நிற்கிறவங்களாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது.
அல்லேலூயா. ரொம்ப அவருடைய ஆலோசனைக்கு உடன் இருக்கிறவங்க ரொம்ப சொற்ப ஜனங்கள் ஆகினால்தான் இந்த தேவ மனிதன் மிகுந்த வருத்தத்தோடு, கலக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு கூறி சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்களுக்காக நாள்தோறும் நான் என்ன செய்கிறேன்? வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் கண்டிப்பாக நீர் விழ பண்ணுவீர். அல்லேலூயா. அவங்களை நீங்கள் விழ தள்ளுவீர் சொல்லிட்டு 2வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் என் கால்கள் அப்படிங்கிறாரு. ஆனாலும் என் கால்கள், ஆமா, தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அல்லேலூயா. ஆனாலும் அப்படித்தானே சொல்றாரு. அல்லேலூயா. நீர் என்னை கைவிடலப்பா, நீர் என்னை விட்டு விலகி விடல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு கவியை பாடுவதற்கு நான் உந்தப்படுகிறேன். நண்பனை போல உன்னோடு இருக்கிறேன், தோழனை போல துணையாய் வருகிறேன். நண்பனை போல உன்னோடு இருக்கிறேன், தோழனை போல துணையாய் வருகிறேன். ஆபத்து வந்தாலும் அருகில் இருக்கிறேன், விபத்து இல்லாமல் பாதுகாக்கிறேன். ஆபத்து வந்தாலும் அருகில் இருக்கிறேன், விபத்து இல்லாமல் பாதுகாக்கிறேன். விடமாட்டேன், கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் சொல்லுங்களேன். விடமாட்டேன், கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். வல்ல பக்கத்தில் நான் நிற்கிறேன், உன் துணையாகவே நான் இருக்கிறேன். உன் வல்ல பக்கத்தில் கைகளை முடிந்தவர்கள் தட்டி இருக்கிறேன், உன் துணையாகவே நான் இருக்கிறேன். உனக்காகவே கண் விழித்திருக்கிறேன், உறங்காமல் தூங்காமல் உன்னை காக்கிறேன். உனக்காகவே கண் விழித்திருக்கிறேன், உறங்காமல் தூங்காமல் உன்னை காக்கிறேன். விடமாட்டேன், கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். சொல்லுங்களேன். விடமாட்டேன், கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். விடமாட்டேன், மகிழ்ச்சியோடு கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். விடமாட்டேன், கைவிடமாட்டேன், உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடு எப்போதும் இருக்கும்படி நீங்கள் அவரை விரும்புவீர்களானால் அவர் உங்களோடு கூட எப்போதும் இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிற வரையிலும் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த ஆசா தன்னிடத்தில், ஆமென், ஸ்தோத்திரம்,
தேவனிடத்தில் தான் கற்றுக்கொண்டவைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படி நமக்கு கற்றுத்தர ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சரித்திர நூலை போல நமக்கு இயற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே தேவ சன்னிதானத்தில் மீண்டும் ஒரு ஆமென் ஸ்தோத்திர காரியத்தை நாம் கற்றுக் கொடுத்து நான் ஒரு 10 நிமிடத்தில் இந்த ஆமென் செய்தி வேலையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நல்ல கவனிங்க. ஆசா தன்னுடைய தனக்கு முன்பாக இருக்கிற ஜனத்தினுடைய சுபாவத்தை சுட்டி காட்டுகிறார். 4 காரியம். முதல் காரியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, அவர்கள் சீர்கட்டு போய் என்ன செய்கிறாங்களாம்? ஆமா, 8வது வசனத்தில் சொல்ற, அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார். 2வது 7வது வசனத்தில் சொல்றாரு, அவர் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது. 3வது ஒரு பகுதியில் சொல்றாரு, 6வது வசனம், ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். 9வது வசனம், தங்கள் வாய் வானமட்டும் என்ன செய்கிறது? எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இப்படிப்பட்ட தனக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிற அல்லது வாழ்ந்து கொண்டு வருகிற ஜனங்களுடைய சுபாவத்தை எண்ணித்தான் இவர் சொல்லுகிறாரு. நாள்தோறும் வாதிக்கப்படும், இப்படி செய்கிறாங்களே, காலைதோறும் தண்டிக்கப்படுகிறாரு, அல்லேலூயா, இப்படி நடக்கிறாங்களே சொல்லிட்டு சொல்றாரு, நிச்சயமாய் நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் 2வது வசனத்துல, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அல்லேலூயா. சொல்லிட்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்றாரு. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 28, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். போதும். அல்லேலூயா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நலம் அப்படிங்கிற மருத்துவமனை இருக்குது. சொல்லுங்க, நலம். ஆமாம், நலம் நலம் அறிய ஆசை. அல்லேலூயா. ஆமாம். ஹலோ, நலமாக இருக்கிறீங்களா? நான் இங்கு நலம், நீங்கள் அங்கு நலமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவர் சொல்கிறாரு, இந்த ஆசா தேவனிடத்தில் மன உறுதியோடு சொல்கிறாரு, எனக்கோ. யாரும் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நான் தேவனை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம். அல்லேலூயா. யார் எந்த அளவு போகிறாங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம். சங்கீதம் 2 சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 12வது வசனம் கூறுகிற பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரியும். யார் மேல? ஆமா, நம்ம மேல பற்றி எரியப்பட போகிற ஒரு காலம் வரப்போகுது. ஏன் அவருடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியும்? கரெக்டா நீங்க கேள்விக்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். குமாரனுடைய கோபம் உங்கள் மேலே கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் ஆமாம், அவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரிய போகிறது. ஏன் அவருடைய கோபம் நம்ம மேலே பற்றி எரிய போகிறது? வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி 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 கடிந்து கொள்ளப்பட்டும் எச்சரிக்கப்பட்டும் தன்னுடைய பிடரியை சாய்க்கிறவன். அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருக்கப்பா. அடிக்கடி எச்சரிக்கப்பட்டும் கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை சாய்க்கிறவர்கள் சகாயம் என்னது? உதவியின்றி சடுதியிலே நாசமடைவார்கள். அவருடைய கோபாக்கினைக்கு முன்பதாக யாருமே தப்பவே முடியாது. அதனால தான் அந்த ஆசா சொல்றாரு கடைசி வசனத்தில், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் 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 நலம். யாருக்கு எந்த நலனும் இருக்கட்டும், எனக்கோ என் தேவனை, எனக்கு ரட்சிப்பை பெற்று தந்த தேவனை, ஞானஸ்தானத்தை பெற்று தந்த தேவனை,
அபிஷேகத்தை பெற்றுத்தந்த தேவனை, கிருபை வரங்களை பெற்றுத்தந்த என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நலம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? ஆனஸ்டா, அதிகாரமா சொல்லலாமா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எங்கள் வீட்டிற்கு ஆப்போசிட்டில் ஸ்தோத்திரம், ஒரு அருமையான ஸ்தோத்திரம் குடும்பம் வந்து குடியிருக்கிறாங்க, கடம்போடு வாழ்வு பகுதியிலிருந்து. அல்லேலூயா. அருமையான மாரி சுந்தரம் என்கிற சகோதரியினுடைய வீட்டிற்கு பின்பகுதி கீழே இருக்கிறாங்க. வீட்டிற்கு உட்புகுந்தோம், குடிபுகுந்து வந்திருக்கிறோம், ஜெபிக்க வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போய் ஜெபித்து வந்தேன். ஜெபிக்க நான் அங்கே கடந்து சென்றிருக்கிற பொழுது ஒரு 60-65 வயதிற்குள்ளாக ஒரு தாயார் அங்கே இருந்தாங்க. நல்லா ஆனஸ்டாக இருந்தாங்க. என்னம்மா, யார் இந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்க போகிறீங்க? குடியிருக்க போகிறது நான் இல்லையா, என் மகளும் 2 பிள்ளைகளும். அப்போ நீங்கள் ஒரு நிமிடம் கூட, நொடி பொழுது கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா கடம்போடு வாழ்வில் இருக்கிற தென்னிந்திய சிஎஸ்ஐ திருச்சபை என் வீட்டிற்கு அருகாமையில் இருக்குது. வீட்டிலிருந்து அப்படியே நான் விழுந்தோன்னா என் தலைவு எங்கே இருக்கும்? சர்ச்சில் இருக்கும். சர்ச்சிலிருந்து அப்படியே எங்கிட்ட கீழ்பக்கம் சாஞ்சோன்னா வீட்டில் என் தலை இருக்கும். எவ்வளோ சின்சியராக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலயமே என்னுடைய தஞ்சம், ஆலயமே என்னுடைய கதி, ஆலயம்தான் எனக்கு ஜீவன். நீ சொல்லப்போனா செந்தமில்ல சொல்ல உசுறு. ஆலயந்தாயா எனக்கு உசுறு. காலை ஜெபத்திற்கும் மதிய ஜெபத்திற்கும் இரவு ஜெபத்திற்கும் கடமை தவறாமல் போவேன். அந்த நேரம் நான் தோத்திரம் பால் வாங்கி வர லேட் ஆயிடுச்சுன்னா காய்ச்சி குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி செய்ய மாட்டேன், அடம் பிடிக்க மாட்டேன். காய்க்காம கூட வச்சுட்டு நான் எத்தனையோ முறை போயிருக்கேன். உலையில் அரிசி போட்டிருக்கிறேன், அமீன் சூத்திரம் வடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கல. சோறு அப்படி வடிச்ச மானைக்கு வச்சுட்டு ஓடி இருக்கிறேன். டயத்திற்கு ஆண்டவருக்கு நான் மதிப்பிற்குரியவளாய் நடந்து கொள்ளுவேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஆலயம்தான் என்னுடைய மூச்சு, ஆலயம்தான் என் பேச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டும். அதனால தான் இந்த தேவ மனிதர் சொல்றார், எனக்கோ தேவனை அல்லது தேவனுடைய சமூகத்தை அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு நலம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்களுக்கோ எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தாலும், எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலமாய் கருதுகிறேன். முதல் பாயிண்ட். ரெண்டாவது ஒரு பகுதி வேகமாக நான் சொல்லி மூன்றாவது பகுதியை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வைராக்கியத்தோடு இந்த ஆசா தன்னுடைய தேவனிடத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற பொழுது 4வது வசனத்தில் பதில் இருக்கிறது, மரண பரியந்தம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? இடுக்கண் இல்லை. என்ன பரியந்தம்? மரண பரியந்தம். சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதான் சொல்றார், மரண பரியந்தம் எனக்கு என்னல்ல, இடைஞ்சல்கள் இல்லை, இடுக்கண் இல்லை. ஆமா, அவருடைய பலன் எனக்கு ஆயுள் காலங்கள் முழுவதும் உறுதியா இருக்குது. ஆமா, எந்த காரியத்தையும் ஆலோசனை நான் எடுத்தாலும் எனக்கு நல்ல பலனும் உறுதியும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எனக்கு இடுக்கனே இல்லை. எப்போ வரைக்கும்? என் ஜீவன் என்னை பிரிகிற வரையிலும், மரண பரியந்தம் எனக்கு இடைஞ்சலும் இல்லை, இடுக்கண்கள் இல்லை. அவருடைய பலன் எனக்கு உறுதியாக இருக்கும்னு சொல்றாரு. யாருக்கு அப்படின்னா, அவருடைய நாமத்தை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, காலையிலெல்லாம் புழுவை போல தான் சுருண்டு போய் படுத்திருந்தேன், சுருண்டு போய். அவருடைய பலன் எனக்குள் உறுதியாக இருப்பதினால ஒரு அரை மணிக்கொருக்க எல்லா வேலைகளையும் நான் செய்து நிறைவேற்றி முடித்து போய் நான் ப்ரிப்பேர் ஆகி வந்து உங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய அவருடைய பலன் எனக்கு உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
யாருக்கு இடுக்கண் இல்லை அப்படிங்கிறாருன்னா அவரை அண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு இடுக்கணே இல்லை. அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகட்டும். வாசியுங்கள் 23வது வசனம் வாசிங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும், பாருங்க, எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கவனிக்கீங்களா? எப்பொழுதும் அப்படின்னா நிமிடங்களும் மணி நேரங்களும் தினங்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும். அல்லேலூயா. எப்பொழுதும். அல்லேலூயா. ஆகையினால தான் சங்கீதக்காரர் தாவீது 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் அசைக்கவே படுவதில்லப்பா. அல்லேலூயா. அசைக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. எதற்கு? எப்போது என் முன்பதாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆசாவை போல், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உம்மை விட்டு நான் பிரிந்து போகவே மாட்டேன், எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் சொல்றாரு. என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்கிறீர்? தாங்குகிறீர். அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? புரியலையா? ஒரே ஒரு சிங்கிள் தனிநபர் சொல்றாரு. எல்லாரும் எழுந்து நிற்பீங்களா? தனிநபர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? முடிவு ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமா, நினையாத நாளிகையிலே அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. பூமியும் பூதலங்களும் என்ன செய்ய போகிறது? வெந்துருகி சாம்பலாக போகிறது. அவர் அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் மட்டும் பாக்கியவான்களாம். ஒரு சினப்பொழுதிலே, ஒரு கண்ணமிட்ட நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த 10 கன்னிகைகளை குறித்து நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள். 5 கன்னிகைகள் மட்டும் என்ன செய்தார்களாம்? புத்தியுள்ளவர்களாக இருந்தார்களாம். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாம். அப்போ இந்த 10 பேர் எங்கே தான் வந்தாங்களாம்? சர்ச்சுக்கு தான் வந்தாங்க, பாட்டு தான் பாடினாங்க, ஆராதனை தான் செய்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த 5 பேருடைய மனதும் உள்ளமும் உணர்வுகளில் மட்டும் சோத்திரம் அவருடைய வருகையவே நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நினையாத நேரமே வருவார், அவர் அணையாத ஒளியாய் அவனியில் வருவார். நினையாத நேரமே வருவார் இயேசு, நினையாத நேரமே வருவார். நாளுக்கு நாள் பலப்படுவோம், தேவ ஆவியில் என்றும் நிறைவோம். ஜீவ வார்த்தையை பேசி மகிழ்வோம், ஜீவ வார்த்தையை பேசி மகிழ்வோம். இயேசு நினையாத நேரமே வருவார், அவர் அணையாத ஒளியாய் அவனியில் வருவார். நினையாத நேரமே வருவார் இயேசு, நினையாத நேரமே வருவார். அல்லேலூயா. அவர் எப்போ வர்றாருன்னே தெரியல. அவருடைய வருகைக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த ஆசாப்பின் சங்கீதத்தின் வழியாக உங்களோடு என்னோடு பேசுவோம். 10 பேரில் 5 பேரை நீங்கள் பார்க்காதீங்க. இந்த ஆசா பார்க்கல. தனக்கு முன்பதாக தன்னோடு வாழ்ந்தவருடைய சுபாவத்தை அவர்கள் பார்க்கல. அந்த ஆசா பார்க்கலங்க. அவங்க பார்க்கவே இல்லை. அந்த சுபாவங்கள்லாம் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியான் கற்றுக் கொடுத்தார். 8, அப்புறம் 7, அப்புறம் 6, அப்புறம் 9 இந்த வசனங்களுக்குள் அந்த ஆசாவுக்கு முன்பதாக வாழ்ந்தவருடைய சுபாவங்கள் கொண்டவர்களை குறித்து சுட்டி காட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளை எண்ணி 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 ஆசா நாள் முழுவதும் வாதிக்கப்பட்டாராம், காலைதோறும் தண்டிக்கப்பட்டாராம். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நிச்சயமாக நீர் அவர்கள் என்ன செய்ய போகிறீர்? சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழத்தள்ள போகிறீர் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும்
ஆனாலும் சொல்றாரு, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே, என் கால்கள் சற்றே தப்பிற்று. ஏன் தப்பிற்று? இவர் கால் தப்பினதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது பிரசங்க வாக்கியத்தில், உம்முடைய ஆலோசனையின்படி நான் நடந்தபடினா என் கால் தப்பிற்று. அல்லேலூயா. ஒரு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவை எதிர்நோக்கி கொண்டுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அமீன் சோத்திரம் தனிநபராக, இரு நபராக, குழுவாக, திருச்சபையாக, அல்லேலூயா, ஆமா, ஐக்கப்பட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வருகையை நோக்கி எதிர்நோக்கி கொண்டு. அதனால் ஆசா சொல்லுகிறாரு, ஏசப்பா ஒரு நாள் முடிவு இருக்குது, அந்த முடிவில் ஆசா என்று சொல்லி அன்னை அன்போடு இயேசு வரவேற்கணும். 5 ஸ்திரீகள் வரவேற்கப்பட்டது போல, 5 கன்னிகைகள் வரவேற்கப்பட்டது போல புத்திசாலியான ஆசாவாக நான் வாழ வேண்டும். எனக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தார் நடுவில் நான் புத்திசாலியா வாழணும். அன்றைட்டு கேட்க மாட்டீங்களா? நீங்க உங்க நெஞ்சில கையை வைங்க. நான் புத்திசாலியாய் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த 5 கன்னிகைகள் புத்திசாலியாய் வாழ்ந்தது போல, உடைய மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியை பெற்றது போல நான் ஆண்டவரை புத்திசாலியா வாழ, என்னோடு அல்லது எனக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அசுத்தமாக அக்கிரம சிந்தையோடு கூட, அசுத்த கிரியைகளோடு கூட, தேவனுக்கு முன்பதாக அருவருப்போடு கூட வாழுகிறாங்க. அவர்களுடைய சோத்திரம் சுபாவங்களை என்னுடைய கண்களும் எங்களுடைய இருதயமும் எங்களுடைய உணர்வுகளிலும் நாங்கள் எண்ணவே கூடாது. நான் எப்படி வாழுகிறேன்? நான் உமக்கு பிரியமான மகளாய் வாழுகிறேனா? என்னை நான் பார்க்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆசா தன்னை மட்டும் நோக்கி பார்த்தா, எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நான் நலம் என்று சொன்னார். அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் செய்த புண்ணியம் என்னன்னா, மரண பரியந்தம் ஆசாவுக்கு இடுக்கனே இல்லை. அல்லேலூயா. சொல்றாரு, இடுக்கனே இல்லை. அவருடைய பலன் அந்த ஆசாவுக்கு உறுதியாக இருந்தது. கடைசியா சொல்லி முடிச்சாரு. சோத்திரம் என்ன ஆலோசனை சொல்லி முடிக்கிறாரு? பிரியமானவர்களே, ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். நீர் தாங்கு ஆண்டவரே. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடார் தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். நம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வீக அன்பு உள்ளம் கொண்டவர் இந்த உலகத்தில் எந்த நபர்களும் இல்லைங்க. தாயின் வயிற்றில தாங்கினவர் நம்முடைய ஆயுள் காலங்கள் முழுவதும் தாங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆசா சொல்லுகிறாரு, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறேன், என்னை தாங்கும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்றாரு. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக உங்களுடைய கரங்களை அவருடைய கரங்களிடத்தில் நீங்கள் நீட்டினீங்கன்னா உங்கள் கரத்தை அவர் பிடிப்பார். சோத்திரம். உங்கள் கைகள் அப்படியே ஆண்டவருடைய கரங்களை பிடிக்கும்படி, ஆண்டவரே உங்களுடைய கையை பிடிக்கட்டாண்டவர், உங்களுடைய கரங்களால் என்னுடைய கரங்களை பிடிங்க, எனக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்தும்படி ஆண்டவரே சோத்திரம், இடுக்கண் இல்லாதபடி நான் வாழும்படி ஏசப்பா என்னுடைய கரங்களை நீ பிடிங்க. கேளுங்களேன், என்னுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துங்க, ஆலோசனை தந்து வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய கரங்களை நான் பிடிப்பேன் ஆகிய
அவ்வப்போது நான் விட்டு விடுவேன். நீர் என்னுடைய கரங்களை பிடித்து ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கேட்பீங்களா? ஆமீன். உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய், இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் என்னுடைய கரங்களிலே என்னுடைய கரங்களை பிடித்து ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. முடிந்தால் கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் என்னை வழி நடத்துங்க. ஷாபாலா ரிபி காபாலா வரபலபா, என்னை கரங்களை பிடித்து வழி நடத்தும். ரீபாலா தீகாலாரி அந்தரபலபரபா. ஆண்டவரே, எப்படி ஆனாலும் முடிவிலே நான் ஆண்டவரே மகிமைக்குள் சேர்த்துக் கொள்ளப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளையாய் என்னை மாற்றும். பிள்ளையாய் என்னை மாற்றும். மதிப்பிற்குரியவனா, மரியாதைக்குரியவனாய், கனத்திற்குரியவனாய், உம்மால் வரவேற்கப்பட தகுந்த பிள்ளையாய் என்னை மாற்றும். ஆலோசனை தந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவ சன்னிதானத்தில் அமீன் சோத்திரம். ஒருவர் எல்லாரும் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Lord. இயேசுவே, ஆலோசனையின்படி என்னை நடத்தும். உடைய ஆலோசனையின்படி நடத்தும்பா. உடைய கரங்களை பிடித்து முடிவிலே மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, கனத்திற்குரிய மணவாட்டி சபையாக நாங்கள் உமக்கு முன் செல்ல எங்களை தகுதிப்படுத்தும். எஸ் எஸ் கூப்பிடு. Praise Allah.